கல்வி அப்படின்றது வேலைக்கு மட்டும் இல்லை, அது வாழ்க்கைக்கு ஒரு வலுவான அடித்தளம். அந்த அடித்தளத்தை எவ்வாறு சரியா அமைக்கலாம் அப்படின்றது தன் அனுபவம் ஊக்கமும் நிறைந்த வார்த்தைகள்ல ஐடி மற்றும் பாலிடெக்னிக் சம்பந்தமான படிப்புகள் பற்றி திரு ரமேஷ் அவர்கள் தெரிவிச்சு சார். ரொம்ப முக்கியமான விஷயம், அவர் முன்னாள் மாணவர், நம்ம ஸ்கூல்ல 10ஆம் வகுப்பு ஃபர்ஸ்ட் மார்க், பேர் அங்க இருக்கு, எல்லாம் எழுதிருக்கு, இன்னும் திரும்ப எழுதுவோம். அவரை சொல்ல விட்டுட்ட ராஜன் சாரு 10th ஃபர்ஸ்ட் மார்க் நம்ம ஸ்கூல்ல. தலைமை ஆசிரியருக்கும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவர்களுக்கும் காலை வணக்கம். பல்வேறு கோர்ஸ் காலேஜ்லாம் சேரதை பற்றி இப்போ ஆசிரியர்கள் வரிசையாக சொல்லிட்டு வராங்க. அந்த வரிசையில் எனக்கு வந்து பிஎஸ்சியோ அல்லது பிஇ எம்பிபிஎஸ் இந்த மாதிரி உயர்கல்வியில் இடம் கிடைக்கல அல்லது அதுக்குரிய மார்க் நான் வாங்கலை, ஆனால் எனக்கு வந்து குறைவான ஆவரேஜ் மார்க் தான் எடுத்துருக்கிறேன், குறைவான மார்க் தான் எடுத்துருக்கிறேன், நான் ஐடிஐ அல்லது டிப்ளமோ சேர விரும்புகிறோம் அப்படின்றவங்க கவனிக்க வேண்டியது அதை பற்றி மட்டும் நான் இப்போ சுருக்கமாக சொல்ல போகிறேன். ஐடிஐ அல்லது டிப்ளமோ இது வந்து தொழிற்கல்வி பிரிவில் வரக்கூடிய கோர்ஸ். இந்த ஐடிஐங்கிறது 2 ஆண்டு படிப்பு, ஓராண்டுமும் இருக்குது, 2 வருஷ கோர்ஸும் இருக்குது. அது உதாரணமாக கவர்மெண்ட் காலேஜ், அதாவது கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஐடிஐ வந்து இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் சொல்லுவோம். 132 இருக்குது. அது நம்ம தருமபுரி மாவட்டத்தில் 3 இருக்குது. கனகத்தூர், தருமபுரி மற்றும் அரூர் அப்படின்ற 3 ஊரில் கவர்மெண்ட் ஐடிஐ இருக்குது. அதில் 1 வருஷ கோர்ஸ் இருக்குது, 2 வருஷ கோர்ஸ் இருக்குது. 8th படிச்சிருந்தாலே அது எலிஜிபிள் 1 வருஷ கோர்ஸுக்கு, 10th படிச்சிருந்தா 2 வருஷ கோர்ஸு. +2 தான் படிக்கிறேன் எங்களுக்கு சொல்கிறீங்க அப்படின்னா, ஒருவேளை குறைவான மார்க் எடுத்துட்டு நான் வந்து தொழிற்கல்வியில் நான் படிக்க விரும்புகிறேன்னா உங்களுக்கு இந்த +1 +2 ஒன்றுலையும் போகாது. நீங்கள் வேற கோர்ஸ் எக்ஸ்ட்ரா நீங்கள் பிஎஸ்சி மாதிரியான யூஜி டிகிரி படிச்சிருந்தாலும் நான் தொழிற்கல்வி படிக்க விரும்புகிறேன் திரும்பவும் அப்படின்னா நீங்கள் ஐடிஐ அல்லது டிப்ளமோ கூட சூஸ் பண்ணி படிக்கலாம். எப்பவுமே இப்போ எந்த படிப்பும் வீண் போகாது, அந்த போயிட்டீங்க தொழிற்கல்வி படிக்கலாம். அந்த மாதிரி நம்ம தருமபுரியில் 3 கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டும் 3 தனியார் இன்ஸ்டியூட்டும் இருக்குது. அது இன்ஜினியரிங் கோர்ஸ், நான் இன்ஜினியரிங் கோர்ஸ்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், மெஷினிஸ்ட், மெக்கானிக், டீசல் அண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள், மோட்டார் வெஹிக்கிள், அப்புறமா வெல்டர், வயர்மேன், சிஎன்சி மெஷின்ஸ், ரெஃப்ரிஜரேஷன் அண்டு ஏசி மெக்கானிக் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு ட்ரேட் குரூப்னு சொல்லுவாங்க. அந்த கோர்ஸ் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து படிக்கலாம். படிக்கும் பொழுதே இப்போ காலேஜில் தான் நமக்கு லேப்டாப்பு ஃப்ரீ ஸ்கீம்ஸ்லாம் கிடைக்குது, இங்கே இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக இங்கேயும் கிடைக்கும். உங்களுக்கு தேவையான எழுதுபொருள் உபகரணங்கள், அதாவது டிராயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, யூனிஃபார்ம், ஷூ, அந்த தமிழ் புதல்வன் அந்த ஸ்காலர்ஷிப்பு, புதுமை பெண் திட்டம் எல்லாமே உங்கள் ஃப்ரீ புக்ஸு, நோட் புக்ஸு, உங்களுக்கு எல்லாமே லேப்டாப்பு, சைக்கிள் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் இந்த ஐடிஐ கோர்ஸ் படிச்சிங்கன்னா. சரி, அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் நான் காலேஜ் மாதிரியான படிக்க விரும்புகிற தொழிற்கல்வியில் அப்படின்னா நீங்கள் டிப்ளமோ கோர்ஸ் போகலாம். டிப்ளமோங்கிறதும் அதுவும் உங்களுக்கு 3 ஆண்டு கோர்ஸு. அதுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து 10th. சரி, +1 படிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்ஸு, மேத்ஸு, கெமிஸ்ட்ரி இந்த சப்ஜெக்ட் நீங்கள் படிச்ச குரூப் இருந்தது அப்படின்னா டைரெக்டாக லேட்டரல் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் இயரில் சேர்ந்துக்கலாம். டிப்ளமோ செகண்ட் இயரில் சேர்ந்து 3 பாடம் படிச்சவங்க மட்டும், மற்றவங்க 10th வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து படிச்சுக்கலாம். ஸோ 3 வருஷ கோர்ஸு நேரடியாக 2வது ஆண்டுலையும் சேர்ந்துக்கலாம், ஃபர்ஸ்ட் இயர்லையும் சேர்ந்துக்கலாம். அந்த மாதிரி நமக்கு பாலிடெக்னிக் காலேஜ் வந்து தருமபுரியில் பாலக்கோடு மற்றும் கடத்தூர் அப்படிங்கிற 3 ஊர்லேயும் 3 கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் இருக்குது. இங்கே வந்து சிவில், மெக்கானிக்கல், EEE, EC, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், அப்புறம் மெக்கானிக்கல் டூல் அண்ட் டைம் அப்படிங்கிற கோர்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அதை நீங்கள் விரும்புனீங்கன்னா படிச்சுக்கலாம். இந்த ஐடிஐ டிப்ளமோலாம் படிச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னா சொந்தமாக தொழில் தொடங்கிக்கலாம், அல்லது பல்வேறு முன்னணி நிறுவனங்களில் உதாரணமாக பார்த்தீங்கன்னா டிவிஎஸ், டைட்டன், மோட்டார் அண்ட் பம்ப் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர், திருப்பூர், சென்னை, ஓசூர் இந்த மாதிரியான இடங்களில் வேலைவாய்ப்பு நம்ம தரலாம். இந்த எல்என்டி போன்ற நிறுவனம் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சோலார் விண்வெளி எனர்ஜிலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான கம்பெனிலையும் சேர்ந்துக்கலாம். அடுத்ததாக சரி, இந்த கவர்மெண்ட் காலேஜ் தவிர தனியார் காலேஜில் நம்ம தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் 15 காலேஜுக்கு மேலே இருக்குது. எல்லா ஊர்லேயுமே கவர்மெண்ட்டும் அந்த தனியார் காலேஜ் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் இன்ஸ்டியூட் இருக்குது, அது சிப்னு சொல்லுவாங்க. ஒரு நிறுவனம்
சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சொல்லிட்டு சென்னை கிண்டியில் இருக்குது. அவங்களும் வந்து நமக்கு இன்ஜினியரிங் காலேஜ் மாதிரி சென்ட்ரலில் இருக்கிற மாதிரி ஆன்லைன் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணால் மட்டும்தான் அதில் பிளாஸ்டிக் மோல்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோர்ஸ் எடுத்து நீங்கள் படிச்சுக்கலாம். அது விருப்பமாக இருந்தால் சென்னையில் உயர்கல்வி நிறுவனம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதில் படிச்சுக்கலாம். அதை தவிர எம்எஸ்எம்இன்னு சொல்லுவாங்க, சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட். அவங்களும் ஒரு கோர்ஸ் நடத்துகிறாங்க. சென்ட்ரல் ஃபுட்வேர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தோல் தொழிற்சாலை, அப்புறமா நம்ம ஃபுட்வேர் காலனி இதெல்லாம் இருக்கு இல்லையா, செப்பல்லாம் பேகு இந்த மாதிரியான தொழில்கள் தொடங்குவதற்கும் அதில் பணிபுரிவதற்கும் நமக்கு வாய்ப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா டெக்னீஷியனில் ஆரம்பித்து சூப்பர்வைசர் மேனேஜர் வரைக்கும் நீங்கள் பல்வேறு நிறுவனங்களில் நீங்கள் பணிபுரியலாம். அதை தவிர நமக்கு அரசு நிறுவனமான இந்த பில் டிஎன்இபி டிபார்ட்மெண்ட்டு, அப்புறமா ஆர்மி ஃபோர்ஸஸ், அதை சார் சொன்னாங்க இல்லையா, ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸு, ஹெச்ஏஎல்னு சொல்லக்கூடிய இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெடு, இந்த மாதிரியான பல்வேறு அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் சென்று பணியாற்றலாம். அது தனியாகவும் தொழில் தொடங்கலாம். இப்போ நம்ம மோட்டார் மெக்கானிக்கல் இருக்கிறது இல்லையா, அவங்க அந்த மாதிரியான வெஹிக்கிள்ஸை பருந்து பார்க்கக்கூடியது, அதை தனியாகவே நம்ம கவர்மெண்ட்டில் லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. அதெல்லாம் எடுத்துக்கிட்டு தொழில் தொடங்கி செல்வத்தை பெருக்கலாம். எனவே மாணவ மாணவிகள் ஐடியோ அல்லது டிப்ளமோ சேர விரும்புனீங்க அப்படின்னா இந்த மாதிரியான வேலை வாய்ப்பும் தொழிலும் படிப்பும் இருக்குது. நீங்கள் விரும்பி படிக்கலாம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். சார் சொன்ன ஒரு சிப்பேட்டு சென்னை கிண்டியில் இருக்குது. அது நான் அப்ளிகேஷன் போட்டேன், எனக்கு கிடைக்கல. ஏன்னா அது அது அவ்வளோ டஃப். அது அருமையாக சொன்னார் சார். உண்மையிலே சார் ஒரு பாராட்ட கைப்பற்றது சாருக்கு. அது அவர் ஞாபகப்படுத்தி சொன்னதே பெரிய சார். அதான் உங்களுக்கு சொல்றதுக்கு ஒரு ஆள் வேணும். அந்த மாதிரி சிப்பேட்டு ஒன்று கிண்டியில் இருக்குன்னு சொல்லிட்டு நானெல்லாம் நானாக தான் தெரிஞ்சுக்கிறேன். நீயே அப்படி தெரிஞ்சுச்சான்னு கேட்காத, பேப்பர் படிச்சு அந்த மாதிரி. இப்போ உங்களுக்குலாம் சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க. உண்மையிலே இது இந்த விஷயம் சொன்னதுக்காகவே ரமேஷ் சார் ஒரு நல்ல கைப்பற்று. அது ஒரு சென்ட்ரல் ஒரு இன்ஸ்டியூட்.